வெள்ளை சோளம் வச்சு குழிப்பணியாரம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு அகிலாஸ் குக்கிங் ஸ்டேஷன். இதுக்கு ஃபர்ஸ்ட் 1 கப்பு இட்லி அரிசி, 1 கப்பு பச்சரிசி, 1/2 கப்பு உளுந்து, 2 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு 5 to 6 hours ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறினதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்லயே போட்டு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். உப்பு போட்டு கரைச்சி 8 hours ஃபெர்மெண்டேஷன் பண்ணிக்கோங்க. இப்போ 8 hours ஆயிடுச்சு. மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. அந்த மாவை நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாவை நம்ம தோசை கூட ஊற்றிக்கலாம், நல்லா இருக்கும். இப்போ நம்ம குழிப்பணியாரத்துக்கு வெஜிடபிள்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் வெங்காயம், குடமிளகா பொடியா நறுக்கியிருக்கேன். கேரட் துருவி எடுத்திருக்கேன். இப்போ அடுப்பு பற்ற விட்டு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடான உடனே கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்ச உடனே உளுத்தம் பருப்பு, கொஞ்சமா கருவேப்பிலை, அப்புறம் இஞ்சி பச்சை மிளகா நான் அரைச்சு போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம நறுக்கி வச்சிருந்த வெங்காயம், குடமிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. காய்கறிக்கு தேவையான உப்பு மட்டும் நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா மாவுல ஏற்கனவே உப்பு இருக்கு. உப்பு போட்டு நல்லா வதக்கி இறக்கிடுங்க. இந்த மாதிரி வதக்கி குழிப்பணியாரத்துல சேர்க்கும் போது குழிப்பணியாரம் இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும். ஒரு பாத்திரத்துல நமக்கு தேவையான மாவு எடுத்து அதுல நம்ம துருவன கேரட்டை டைரக்டா ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம வதக்கி வச்சிருந்த காய்கறி ஆட் பண்ணி பொடியா நறுக்குன கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து மாவு ரெடி பண்ணிக்கோங்க. மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்புல குழிப்பணியாரம் பேன் வச்சு எல்லா குழிலையும் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடான உடனே நம்ம ஒரு குழிலையும் மாவை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொறுமையா இதை நல்லா வேக விட்டு எடுத்தா நம்மளுக்கு குழிப்பணியாரம் நல்லா மொறுமொறுப்பா இருக்கும். இப்போ பாருங்க நல்லா வெந்துருச்சு. திருப்பி விட்டுக்கலாம். எவ்வளவு ஈஸியா திருப்ப வருது பாருங்க. நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். திருப்பி விட்டு அகைன் எல்லா பக்கமும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி வேக விட்டு எடுத்தா நம்மளோட குழிப்பணியாரம் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.